எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வைகாசி விசாக விரதம் பற்றி பார்க்க போகிறோம். வைகாசி விசாக விரதம் இந்த வருஷம் எப்போ வருதுன்னா ஜூன் 9, 2025 அப்போ வருது. இந்த விரதத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம்னா 48 நாள், 21 நாள், 11 நாள், 6 நாள், 3 நாள், இல்லை விரதம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கூட இருந்தால் போதும். நான் 6 நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இதுலேருந்து ஒரு வேளை உணவு தவிர்த்துக்கலாம், இல்லை 2 வேளை தவிர்த்துக்கலாம். இது நம்மளோட இஷ்டம்தான். இப்படி தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லபடியாக இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன பிரசாதம், பாலோ நாட்டு சர்க்கரையோ, இல்லை வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சுக்கிடாமல் சமைச்சு அவருக்கு பிடித்த பாடலான திருப்புகள், கந்தசஷ்டி கவசம், அருணகிரிநாதர் பாடிய பாடல்கள் இது பாடி அவரை மனசார வேண்டிக்கிட்டாலே போதும். இந்த விரதம் எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை வரம் வேண்டும், கணவன் மணிக்குள்ள இருக்க பிரச்சனை, தொழில் வளம், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் கொடுக்க ஒரு விரதம் தான் இது. இது முருகன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்னு சொல்கிறாரு. அதனால தான் வைகாசி விசாகத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. விசாகன் அப்படின்னா மயில் மீது வருவான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மயில் மீது நம்மளோட வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி அவர் துயர் துடைப்பாருன்னு சொல்கிறது தான் இந்த விரதத்தோட முக்கிய பலன். அது மட்டும் இல்லாமல் கோடை காலம் முடிஞ்சு வசந்த காலம் துவக்கத்தை தான் வைகாசி விசாக விரதம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துயரங்களையும் கஷ்டங்களையும் தொடச்சி ஒரு குளுமையான ஒரு வாழ்க்கை சூழலை தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். முருகனை வழிபட்டால் அவரை மட்டும் இல்லை, சிவன் பார்வதி 2 பேரையும் வழிபட்டதற்கான சமமாக ஒரு விரதமாக தான் இது பார்க்குறோம். நான் பார்த்தீங்கன்னா முருகனோட வேலுக்கும் அவரோட சின்ன சிலை வச்சுருக்கேன். அதுக்கு பால அபிஷேகம், சந்தன அபிஷேகம், குங்கும அபிஷேகம், விபூதி அபிஷேகம் பண்ணி பூக்களில் அர்ச்சனை செய்து துவரம்பருப்பு தீபம், வெற்றிலை தீபம் போட்டு சாம்பிராணி ஊதுவத்தி காமிச்சு என்னோடய பூஜை நிறைவு பண்ணிட்டேன்.